Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சுடிதார் டாப்போட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் வந்து நம்ம தனித்தனியா கட் பண்ணி வச்சிருந்தோம். நெக் வந்து கட் பண்ணாம மத்தத எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நம்ம நெக் வந்து தைக்க போறோம். அந்த நெக் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தைக்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத் எடுத்துர்க்கேன். அப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சுடிதார் டாப்ல வந்து நெக் கட் பண்ணல. இப்போ பேப்பர் கேன்வாஸ்ல தான் வந்து நம்ம டைரக்டா வந்து நெக் கட் பண்ண போறோம். இப்போ பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நமக்கு வந்து எவ்வளவு ஹைட் தேவையோ நம்ம அந்த அளவுக்கு மட்டும் அந்த பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் அதிகமாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நான் பத்தாம போச்சு என்ன பண்ணுன்னு சொல்லி அதிகமாவே எடுத்துக்கிறேன். என்னோட நெக் ஹைட் வந்து 5.5 தான். நான் வந்து ஒரு 7 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் அகல சைடு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களோட நெக்கோட வித்தோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட நெக் வித் வந்து 3 இன்ச் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ரொம்ப மார்க் பண்ண தேவையில்ல. 1 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 5.5. நீங்கள் வந்து உங்களுக்கு 6 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி மேலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி கீழேயும் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களோட நெக் என்ன ஷேப் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழேயே நம்ம என்ன நெக் ஷேப் போட்டிருக்கோமோ அதுக்கு கீழேயே எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம நெக் என்ன ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ண வேணாம். அது வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் மேலே வந்து இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். நம்ம அதோட சேர்த்து தான் நம்ம தைக்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறது வந்து அந்த பக்கம் வந்து அது வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுக்காக தான். நம்ம ஏன் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து நம்ம நெக் வித் வந்து 3 இன்ச்சில் வந்து கரெக்டாக நிற்கும். நம்ம மேலே சில நேரம் கட் பண்ணிட்டோம் என்ன ஆகும்னா அந்த நெக் வந்து விரிஞ்சிடும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும். பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒரு சைடில் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அந்த சைடு வந்து கிளாத்தில் ஒட்டிடும். இப்போ இது மாதிரி கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஒட்டிடுச்சு. இப்போ உள்ள வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ரஃப் கிளாத் கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்ம டாப்போட கிளாத்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து மேலே வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க. சைடில் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அதில் மடிச்சு தைக்கணும். அதுக்காக வந்து சைடில் மட்டும் 1/2 இன்ச் விட்டுருங்க, மேலே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம அதை வச்சு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வி மாதிரி ஒரு கட் வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம சுற்றி வந்து எல்லா பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டனால உங்களுக்கு அந்த இதை சுற்றி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துடலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த 3 சைடும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நீங்கள் தைச்சி எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு சைடில் ஆரம்பித்து இன்னொரு சைடு ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, அதுலேயும் வந்து கரெக்டாக 2 ஃபோல்டு பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து மாதிரி ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நெக் தைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கணும், ஓகேவா? நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஏற்கனவே இப்போ தைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து 2ஓட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கேன்வாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே தையல் போடாதீங்க, அது கீழே வந்து கரெக்டாக தையல் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டரில் தையல் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு கட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஊசியை மட்டும் உள்ளே இறக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நான் அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு பக்கத்தில் போடுறேன், அதுக்கு மேலே போடல, அதுக்கு பக்கத்தில் போடுறேன். இப்போ ஒரு சைடில் நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம சேர்த்து தைக்கணும். அது நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணாமல் விட்டுருந்தோம், அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து திருப்பி தைக்க ஆரம்பிங்க. இப்போ அந்த இடத்துல கட்டு வருது பார்த்திங்களா, அங்கே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு ஊசி மட்டும் உள்ளே இருக்கணும், ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சிட்டோம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம சென்டரில் இருக்கிறத கட் பண்ணிடணும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுட்டு நம்ம தையல் போக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. சுற்றி வந்து கட் பண்ணிடுங்க சென்டரில் இருக்கிறத.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே வந்து ஸ்மால் கட் கொடுப்போம் பார்த்தீங்களா, நெக் டர்ன் பண்ணுறப்ப ஸ்மால் கட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்மால் கட் கொடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நம்ம கட் கொடுத்தோன்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த நெக் ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். அந்த கட் வர இடத்துலலாம் நல்லா கட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு சென்டரில் வந்து கட் வரதுலாம் அந்த இது நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கிளாத் தையலோடு சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. தையலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கட் பண்ணணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ராங் சைடு டர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த நெக் பீஸில் மட்டும் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தையல் போடணும். அந்த தையல் வந்து நமக்கு அந்த டாப்பில் வரக்கூடாது. அந்த நெக் பீஸ் வச்சோம் பார்த்தீங்களா, பேப்பர் கேன்வாஸ், அதில் மட்டும் தான் வரணும். அதில் மட்டும் வர மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி தையல் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெக் பீஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அழகாக டர்ன் ஆயிரும், வெளியில் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நான் அதை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து படிமான தையல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த நெக் பீஸில் மட்டும்தான் நமக்கு அந்த தையல் வரணும். இப்போ இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே உள்பக்கமாக டர்ன் பண்ணிடுங்க. நம்ம வெளிப்பக்கத்தில் வச்சுருந்தோம்ல, இதை வந்து உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தையல் போடுங்க. நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் தையல் போடணும். அந்த நெக் ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன நெக் ஷேப் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒட்டி தான் தையல் போடுறேன். அந்த நெக் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வெளியில் எங்கே இருக்கோ அதுக்கு வெளியில் தான் தையல் போடுறேன். இப்போ நம்ம ஒரு சைடில் ஆரம்பித்து இன்னொரு சைடு தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த கார்னரில் தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ உள்ள நெக் பீஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் தூக்கிட்டு தான் வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ரொம்ப தையல் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் வந்து ஹெம்மிங் பண்ணிடலாம். இப்போ சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து அந்த நம்ம ப்ளவுஸ்லாம் ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து நீங்கள் ஒரு தையல் நம்ம என்ன நெக் ஷேப் போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஹெம்மிங் பண்ணல, அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுறேன். நான் என்ன நம்ம நெக் ஷேப்புக்கு ஏற்றாப்புல வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து தையல் போடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டாலும் அந்த நெக் பீஸ் வந்து வெளியில் நமக்கு வராது, உள்ளே அப்படியே அழகாக மடங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம நெக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ராங் சைடு டர்ன் பண்ணி பார்த்தாலும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் நெக் எடுத்துக்கோங்க. பேக் நெக்லேயும் நம்ம வந்து நெக் கட் பண்ணாமல் தான் வச்சுருந்தோம். அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இல்லை கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து நெக் பீஸ் இதிலே நீங்கள் நெக் பீஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், ரவுண்ட் நெக் கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் பேக் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம நெக்கோட ஹைட் வந்து 4, வித்து வந்து 3 இன்ச். நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு நெக் வித் எவ்வளவோ அதே தான் இதுக்கும். இப்போ வந்து நெக் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டயகனலாக வச்சு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இழுக்க வரும். அதான் வந்து கிராஸ் பீஸ் சொல்லுவோம். அதில் வந்து இந்த மாதிரி டயகனலாக வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணி நமக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நிறையா தேவைப்படும்ல, அதனால் வந்து 2 பீஸ் எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும். 2 பீஸ் இருந்தால் போதும், நமக்கு வந்து 3 பீஸ் தேவையில்லை. இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய நெக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறையா கிளாத் தேவைப்படும். இப்போ நம்ம சின்னதுனால உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி 2 கிராஸ் இருக்கும். 2 கிராஸையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி, அந்த பக்கம் கொஞ்சம் வி மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதில் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கோம், அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த 2 பக்கம் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிராஸ் பீஸை அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கிளாத் இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும் பார்க்க, நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிடணும். நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்கில் வச்சு தைக்கணும். நம்ம அப்படியே வச்சு தைக்கணுனாலும் தைக்கலாம், 2ஆக ஃபோல்டு பண்ணி தைக்கணுனாலும் தைக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த கிராஸ் பீஸை வந்து அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைக்க போகிறேன். இதுக்கு நம்ம நெக் பீஸ் எப்படி தைச்சோம் அதே மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு உள் பக்கமாக டர்ன் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம அதுக்கு பதிலாக வந்து கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். இப்போ அது மாதிரி கிராஸ் பீஸை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே வச்சுருங்க. அந்த பேக் நெக் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு சைடில் வச்சு தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மெதுவாக தைங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக தைச்சிங்கன்னா கரெக்டாக வராது. நம்ம வீடியோ ஸ்பீடாக இருக்கனால உங்களுக்கு அப்படி நான் வேகமாக தைக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த வளைவாக இருக்க இடத்துலலாம் அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அந்த தையல் போக மீதி கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த வளைவுலலாம் கட் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி நெக் பீஸில் வந்து ஒரு படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க.
அந்த கிராஸ் பீஸில் மட்டும் தான் அந்த படிமான தையல் வரணும். அதில் மட்டும் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இதுவும் அப்படியே அதே மாதிரி உள்ளே நல்லா மடங்கிரும். இதை அப்படியே உள்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. உள்பக்கமாக ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் தள்ளி ஒரு நம்ம நீங்கள் ஒட்டி போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி தையல் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து படிமான தையல் போட்டிருக்கனால அது நல்லா உள்ளே மடங்கி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு தள்ளி தையல் போட்டால் போதும். இப்போ வந்து நமக்கு பேக் நெக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ரெண்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், பேக் சைடு வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி பேக் பார்ட் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி, ரைட் சைடு வந்து ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றோட ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அடுத்து பண்ணுறது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ரெண்டு ஷோல்டரையும் ஈவனாக வச்சு நீங்கள் ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக வந்து அந்த ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. நம்ம அந்த முடிக்கிறப்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல் போட்டு முடிங்க. லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரெண்டு தையல் போட்டு முடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம தைச்சது போக அந்த கிளாத் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம பேக் சைடில் அப்படியே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பேக் சைடில் அதை வச்சுக்கோங்க. அந்த ரிமைனிங் கிளாத் இருக்கும்ல நம்ம தைச்சதுக்கு போக மீதி, அதை வந்து மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு சைடில் தைச்சி காமிச்சில அதே மாதிரி தான் இன்னொரு சைட்லையும் ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ தான் ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நூல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க உடனே, இல்லை மறந்துடுவோம் நம்ம. இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து முன்னாடி வந்து ஸ்லீவை மடிச்சு தைச்சணும். இப்போ ஸ்லீவ் வந்து மடிச்சு தைக்கணும்ல, அதை வந்து மடிச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தையலுக்கு வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மடிச்சு தைச்சிக்கோங்க. அப்புறம் மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து டாப்போட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ தையலுக்கு விட்டுருந்தோமோ அந்தளவுக்கு நான் மடிச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நீங்கள் மடிச்சு தைச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாதிரி ஸ்லீவில் ஸ்மால் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அதோட சென்டரும் நம்ம ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் தைக்க ஆரம்பிக்கணும். அந்த கரெக்டாக வந்து அந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் அந்த ஸ்லீவில் ஸ்மால் கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதுவுமே கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த சென்டரில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு சைடில் எண்ட்லேருந்து தைக்கக்கூடாது, கரெக்டாக சென்டரில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டேன் நான். வச்சுட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கிறேன். சென்டரில் தான் தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஸ்லீவ் தைக்கிறப்ப நம்ம அந்த ஸ்லீவை தான் அப்படி கரெக்டாக வந்து வளைச்சி தைக்கணும். கொஞ்சம் நீங்கள் இப்போ தான் தைச்சி பழகுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் தைச்சி பழக தான் அது உங்களுக்கு வரும், ஈஸியாக வரும். நம்ம அதுக்காக நீங்கள் தைக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் தைக்க வந்து அந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. திருப்பி இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு சைடு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு சைடில் தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்கள் கை வசதிக்கு வந்து எப்படி தைச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு தைங்க. ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் தைக்க தான் அது உங்களுக்கு எப்படி, இப்போ நான் சொல்கிறதோட அது வந்து உங்களுக்கு எப்படி தைச்சா அது ஈஸியாக இருக்கும்ன்றது நீங்கள் தைக்கிறப்ப தான் தெரியும். அது உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இப்படி தைச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே அதை மாற்றிக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்க அனுபவத்தில் தான் அது வரும். நீங்கள் தைக்க உங்களுக்கே அது வந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு சைட்லையும் ஸ்லீவ் தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ ஒரு சைடில் தைச்சி காமிச்சில அதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் ஸ்லீவ் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போமா தைச்சதுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் ராங் சைடு இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி, ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி ராங் சைடு மேலே இருக்க மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லையும் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் அளவு சுடிதார் வந்து அப்படியே நீங்கள் மேலே போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ தான் இந்த மாதிரி நான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்லீவில் வந்து உங்களோட ஸ்லீவோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஹிப் லைன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஹிப் வித் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து 1 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லையும் ஸ்லீவ் ஓப்பனிங் வித் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கமும் வந்து நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஹிப் லைன் வரைக்கும் நீங்கள் ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் லைன் கிட்ட வர்றப்போ வந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க போதும்.
அதை அப்படியே மார்க் பண்ணி இப்படி கீழே ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜிக்ஸாக் தையல் போட்டு முடிக்கணும், ஸ்டாப் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து தைக்கிறப்போ வந்து அந்த 2 கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கையும் கரெக்டாக வந்து அந்த ஈவனாக இருக்கணும். அந்த ஜாயின் பண்ணுறது வந்து இந்த தச்ச இடம் வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ நான் வச்சதில் அதே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ முடிக்கிறப்ப இந்த மாதிரி முடிச்சிடுங்க. அந்த இப்படி கீழே வந்து ஜிக்ஸாக் தையல் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஜிக்ஸாக் தையல் போட்டோம் அப்படின்னா தான் அது உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஓப்பன் தைக்கணும். சைடில் ஓப்பன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிட்டு தைக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த ரிமைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம தைச்சது போக அந்த 1 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் கிளாத் இருக்கும்ல, அதை மடித்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் கிளாத்தை வந்து அப்படியே உள்பக்கமாக வந்து நான் ஃபோல்டு பண்ணி தைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தைச்சது போக மீதி கிளாத்தை வந்து மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தச்சு பழகிறப்ப இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாகவே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கீழே வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி விரிச்சிட்டு நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா மடங்கிடும். அப்போ உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இன்னும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வெளிப்பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டு பண்ணதுக்கு போக மீதி கிளாத்தை வந்து அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு சைடில் தைக்க ஆரம்பித்தா அப்படி இன்னொரு சைடில் வந்துடணும். நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியில் வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தைங்க. கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சு தைங்க. நம்ம அங்கே மேலே வந்து ஒரு பக்கத்து விரலில் வச்சுக்கோங்க. மேலே நம்ம சைடு ஓப்பன் தைச்சோம் பார்த்தீங்களா, ஹிப் லைன் தைச்சோம்ல, அந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நீங்கள் தைங்க. நான் வந்து மேலே பிடிச்சிருக்கேன் தெரியுதா, அந்த மாதிரி மேலே பிடிச்சிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ கீழே நம்ம அந்த ஓப்பன் கிட்டே வரப்போகிறோம், அந்த ஹிப் லைன் கிட்டே வரப்போகிறோம். வர்றப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்துடுங்க. நம்ம அங்கே தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தைச்சிருந்ததுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்துடுங்க. மேலே வந்து தான் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறேன் தெரியுதா, மேலே கொஞ்சம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துடுங்க. ஊசி வந்து உள்ளேயே தான் இருக்கணும், ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும்தான் தூக்கணும். திருப்பி தூக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த தைச்சது போக மீதி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து இந்த பக்கமாக அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. திருப்பி அப்புறம் இந்த பக்கமாக திருப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் ஆரம்பித்து அப்படியே இன்னொரு சைடில் முடிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம இந்த பக்கம் தைச்சோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஷேப் கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா தைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். சைடில் தைச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே மட்டும் மடிச்சு தைக்காமல் இருக்குது. நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரே ஒரு தையல் தான் போட்டு காமிச்சேன். அதுக்கு வெளிப்பக்கமாக வந்து நீங்கள் ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பிரிக்கிறதா இருந்தால் பிரிச்சுக்கலாம். வெயிட் போட்டோம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருந்தோம்ல, நீங்கள் அந்த அளவுக்கு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அது 1 இன்ச் கரெக்டாக வரும். இன்னும் டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கீழே கொஞ்சம் திக்காக மடித்தோம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப காற்றுக்கெலாம் பறக்காது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மடிக்கிறோம் கீழே. இந்த மாதிரி கீழே வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ கீழே மடிச்சு தைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி டாப் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.